வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. ஆர்த்தி கஃபேல புதுசாக டிப்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் எபிசோடில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி துணி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு வந்து கடைக்கெல்லாம் போய் வாங்க வேண்டியதில்லை. இதுக்கு தேவையானது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு ஒயிட் கிளாத்து, காட்டன் கிளாத்தை. நீங்கள் நார்மலாக எந்த டெக்ஸ்டைல் ஷாப்லேயும் மல்லு துணி, வெள்ளை மல்லு துணின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணாத துணி, நல்லா ஃப்ரெஷ் துணியை வந்து இட்லி துணிக்கோ அல்லது ஜூஸ் வடிக்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இந்த பிளேட்டுக்கு தான், இந்த இட்லி தட்டுக்கு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து செய்ய போகிறேன்னு காமிக்க போகிறேன். அது வந்து இதை விட ஒரு சுத்து பெருசாக இருக்கக்கூடிய தட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தட்டில் இந்த துணியினுடைய மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த தட்டை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இதை வந்து ஒரு கலர் சாக்கில் இதோடைய மெஷர்மெண்ட்டை சுற்றி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஓரம் அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் இட்லி துணியை வந்து ஒரு மாதம் பயன்படுத்திட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். அதான் நல்லதும் கூட. பாரம்பரியமாக நம்மளுடைய வழக்கம் வந்து இட்லி துணி வச்சு இட்லி வாக்குறது தான். ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அழகாக ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த இட்லி தட்டு மேலே போட்டுட்டு இப்படி நடுவில் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சாக்கில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சாக்கில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 இடத்த மட்டும் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் பெருசாக ஸ்கொயராக கட் பண்ண வேண்டாம், நல்லா நீளமாக அந்த இடத்த மட்டும் கத்திரிக்கோலால் கட் பண்ணிட்டே போகிறோம். இப்போ இது 2 பாயிண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்கொயரெல்லாம் கட் பண்ண வேண்டாம், நீளமாக வெட்டினா போகிறோம். ஸ்கொயராக கட் பண்ணோன்னா துணி லூஸ் கொடுத்துக்கும். ஸோ நீளமாக ஒரே ஒரு வெட்டு மட்டும் வெட்டிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ தண்ணியில் நனைச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அந்த குழி உண்டாயிடும். இப்போ தண்ணியில் நனைச்சி காமிக்கிறேன். இப்போ அதை வந்து நனைச்சி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம நீட்டாக ஊற்றிக்கலாம். இதை ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும் துணி. அதே அளவு வெட்டினோம் அப்படின்னா துணி உள்ளே வந்துடும், இட்லிக்கு வந்து துணி பத்தாது. ஸோ இது வந்து கரெக்டான சைஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான டிப்போட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.